வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. இன்றைக்கி இன்டர்நேஷனல் டே ஆஃப் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறோம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழில் கூட ஒரு பாட்டு வருங்க, அதாவது உடம்பால் ஏற்படுறது ஊனம் இல்லை, மனசால் ஏற்படுறது தான் ஊனம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு வரிகளினுடைய எக்ஸ்டாப்ளிஷன் தான் இந்த ஒரு நாளாக கூட நம்ம பார்க்கலாம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சேர்ந்து இந்த ஹெல்த் அசோசியேஷன் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய தரவை எடுத்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் கிட்டத்தட்ட 1 பில்லியனுக்கு அதிகமான மக்கள் வந்து ஊனமற்றவங்களாக இருக்கிறாங்க. அது ஆக்சிடென்ட்டு இல்லாட்டி பிறப்பால் இல்லை மனதால் இப்படி நிறைய விஷயங்களால் ஏற்பட்டவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாங்க. இந்த பில்லியன் கணக்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க தனித்து வாழ்கிறாங்க, நம்ம வந்து மனிதர்களிலிருந்து வேறுபடுறோம் அப்படின்ற எண்ணம் வந்துடக்கூடாது, அவங்க நம்மளில் ஒருத்தவங்க தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லணுன்றதுக்காகவும் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்றதுக்காகவும் உருவாக்கப்பட்ட நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த டே. இந்த டேவை எதுக்காக இவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹானி ஆக்கின்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன், இவங்களுமே வந்து பிறந்ததுலேருந்து ஒரு ஊனமுற்றவங்களாக இருந்தவங்க தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடைசி வரைக்கும் நிறைய போராட்டங்கள், வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிச்சணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பர்சன். அதே மாதிரியும் அவங்க சாதிச்சும் காட்டினாங்க. அவங்க உருவாக்குன அந்த லோகோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாளுக்கு கூட வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு டிஷர்ட் கம்பெனியை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியை உருவாக்கி அதுக்கு 3 லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சாங்க. நிறைய டிசைனிங்ஸில் உருவாக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10லேருந்து ஒரு 50 பேர் வந்து இவங்க வேலைக்கும் வச்சுருந்தாங்க. ஸோ தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா படிப்பு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று சாதிக்கணுன்ற எண்ணத்திலே இருந்தவங்க கடைசியாக ஒரு பெரிய ஆப்ரேஷனில் அவங்களோட முதுகுத்தண்டு வளத்தில் ஏற்பட்டுள்ள அந்த பிரச்சனையை நீக்கணுன்றதுக்காக பண்ணாங்க. அந்த ஆப்ரேஷனில் அவங்க இறந்தும் போகிறாங்க. அப்படி இறந்து போனவங்களுடைய அந்த நினைவாக தான் பார்த்தீங்கன்னா இந்த நாளை அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய இத்தனை மாற்றுத்திறனாளிகளையும் வந்து நம்ம அங்கீகரிக்கணும், அவங்கள வந்து தனித்து விடப்பட்ட ஒரு நபராக பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அவங்க மேலே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறோம் ஜனவரி 20. நெக்ஸ்ட்டு பென்குயின் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வைடில் அண்டார்டிகா பகுதியில் தான் பென்குயின்கள் இருக்குது அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம்ல. ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா பென்குயின்கள் வந்து அண்டார்டிகாலாம் வாழாதான். இந்த நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, பெரு, சிலி, ஐஸ்லாண்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகள், இந்த மாதிரியான பிளேஸில் தான் இதுங்க அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை சொல்கிறாங்கப்பா. இந்த பென்குயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் மொத்தம் 17 வகைகள் இருக்குது. இது உடம்புல இருக்கக்கூடிய அந்த சுரக்கக்கூடிய அந்த எண்ணெயினால தான் இந்த பனியிலையோ இல்லை தண்ணியினாலேயோ அந்த அஃபெக்டும் ஆகாமல் இருக்குதுங்க. அதனால தான் குளிர் இந்த மாதிரி பிரச்சனைலாம் அதுக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு தான் முட்டை போடுமா, அந்த முட்டையும் ஆம்பளை தான் வந்து பாதுகாத்து அந்த குஞ்சு பொரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதில் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்னும் 40 வருஷத்தில் இந்த பென்குயின்லாம் இருக்குமா இருக்காதா அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டே வந்துடும் அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவலை சொன்னாங்க. அப்படிப்பட்ட இந்த பென்குயின்களை நம்ம பாதுகாக்கணுன்றதுக்காக உருவான தினம் தான் இந்த தினம். இந்த தினத்தை யார் உருவாக்கணும், எதுக்காக உருவாக்கினாங்கன்னு தெரியலங்க. ஆனால் ஒரு நல்ல மனுஷன் தான் உருவாக்கிக்கிற அப்படி. அதனால் இந்த பென்குயின்களை வந்து பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கையோ இல்லை அது மேலே எந்த விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஆலோசனைக்காக ஒரு நாளாக தான் இந்த நாளை வந்து உருவாக்கியிருக்காங்க, பென்குயின் டே அப்படின்னு ஜனவரி 20. நெக்ஸ்ட்டு தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு அஜர்பைஜானில் அனுசரிக்கிறாங்கப்பா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஈரானுக்கும் அஜர்பைஜானுக்கும் எல்லை பகுதியில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான். அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய மக்களும் அஜர்பைஜானில் இருக்கக்கூடிய மக்களும் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு. இந்த பக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஈரானுடைய பிளேஸ் தான். இருந்தாலுமே அஜர்பைஜானில் இருக்கக்கூடிய மக்களும் ஈரானில் இருக்கக்கூடிய மக்களும் ஒத்துமையாக இருக்கிறதுனால அந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாருமே அஜர்பைஜானில் வந்து ஜாயின் பண்ணின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இந்த பகுதிக்கு வராங்க. அப்படி அந்த எல்லையை உடச்சி உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கட்டுப்பாடற்ற நிலையை மாறுது. அதனால் அஜர்பைஜானில் இருக்கக்கூடிய எல்லா பிளேஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவசர நிலையை வந்து பிரகடனப்படுத்துகிறாங்க. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஈரானில் வந்து அவங்க சும்மா இருப்பாங்களா, இந்த மாதிரி எல்லையை தாண்டி போயிட்டாங்க அப்படின்னா 1990 நடந்த சம்பவங்கள் இது எல்லாமே. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சோவியத் துருப்புகள் உள்ளே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனையை வந்து நிறுத்தணுன்றதுக்காக துப்பாக்கி சூடுகள் நடத்துகிறாங்க. அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த எல்லையை மாற்றி அங்கே வந்து நிறைய ட்ரக்கு, காரு எல்லாத்தையும் நிற்க வச்சு அந்த எல்லை பகுதியை வந்து மூடுறாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, இதை தடுத்தே ஆகணுன்றதுக்கு வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து துப்பாக்கி சூடு நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாளில் கிட்டத்தட்ட 3 நாள் துப்பாக்கி சூடு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 137 பொதுமக்கள் இறந்து போகிறாங்க, 27 இராணுவ வீரர்கள் இறந்து போகிறாங்க. இவ்வளோ பெரிய இழப்பு அப்படின்றது அஜர்பைஜானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுது. இது நம்ம நாட்டுக்காக உயிர் நீத்தவங்களுடைய நினைவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பெருமைப்படுத்துன்றதுக்காக உருவாக்கப்பட்டது என்னதான் பார்த்தீங்கன்னா தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க அஜர்பைஜான் ஜனவரி 20. நெக்ஸ்ட் கேப் வெர்டே அண்ட் கினியா, இது 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மாவீரர் தினம் சொல்லிட்டு ஒன்று அனுசரிக்கிறாங்க. இந்த நாள் யாருக்காக எதுக்காக அனுசரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமில்கார் கஃப்ரால் அப்படின்ற ஒரு பர்சனுக்காக தான். இவர் தான் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய போர்ச்சுகல் ஆதிக்கம், அதை போர்ச்சுகலினுடைய காலனி வந்து உள்ளே வந்து அவங்க வந்து ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கு எதிராக போராட்டத்துக்காக மக்கள்லாம் ஒன்று திரட்டின ஒரு ஆள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க கட்சின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குனவர், கொரில்லா இராணுவத்தை உருவாக்குன ஒரு பர்சன். இவர் இருந்த அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொரில்லா இராணுவம்ன்றது ரொம்ப சிறப்பான ஒன்றா இருந்தது. இப்போவும் அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது.
இருக்குது. போர்ச்சுகலுக்கு ஆப்போசிட்டாக இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்து வச்ச முயற்சிகளும் இவருடைய அந்த போராட்டங்களும் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒன்று. அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா அமில்கார் கப்ரால் அப்படின்ட்டு. இவர் சுட்டு கொண்டுட்டாங்க. அப்படி இறந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய இழப்பை அந்த நாடு பார்க்குது. இந்த கேப் டே அண்ட் கினியாவை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு முக்கியமான ஒரு பர்சனாக பார்க்குறாரு. ஏன்னா அங்கோலாவினோட விடுதலைக்காக இவர் போராடின ஒரு பர்சனு. இப்படி பல பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு பெரிய போராட்டங்களுக்கு தலைமை தாங்கினதுனால இவர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனாக பார்க்கப்பட்டு அவருக்காக ஒரு தினமாக உருவாக்கியிருக்கிறாங்க. தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க கேப் டே அண்ட் கினியாவில் ஜனவரி 20. நெக்ஸ்ட்டு மாலாவியில் ஆர்ம்டு ஃபோர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முறையாக அவங்களுடைய ஆயுதப்படை 1960 நிறுவப்பட்ட நாளை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்கப்பா. இவங்க வந்து தாரக் அப்படின்ற ஒரு நாட்டோட வந்து பிரச்சனை போர் வந்து நடந்துகிட்டே இருந்தது. 2012 அந்த போரில் ஒரு மிகப்பெரிய இழப்பை இந்த ஆர்மி வந்து சந்திச்சிருந்தாங்க. என்னதான் ஒரு பெரிய இழப்பை இவங்க பார்த்துருந்தாலும் ஒரு மிக சிறந்த போரை தான் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற விதமாகவும் இந்த ஆயுதப்படைகள் உருவான இந்த நாளை ஆயுதப்படைகள் தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மாலாவி ஜனவரி 20. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிம்கேட் அப்படின்னு சொல்லிட்டு எரித்ரியா அண்ட் எத்தியோப்பியாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது ஜோர்டான் ரிவரில் மக்கள் வந்து ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய ஒரு நாள். அந்த 2 ஊர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50% வந்து இந்த கிறிஸ்டியானிட்டி சார்ந்தவங்களாக இருக்கிறதுனால இந்த வழிபாட்டு முறைகளை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நாளாகவும் இது மாறி போச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஊரில் ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குதுன்னா இந்த இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவங்க பாலைவனத்து வழியாக போகும்போது 10 கட்டளைகள் வந்து உருவான ஒரு இடமா கூட இந்த இடம் பார்க்கப்படுது. அதனால தான் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இந்த திருவிழா வந்து கொண்டாடுறாங்க. அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்திங்கன்னா டிம்கேட் அப்படின்னு சொல்லிட்டு எரித்ரியா அண்ட் எத்தியோப்பியா ஜனவரி 20. அதில் பார்த்திங்கன்னா தம்போரா டே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயினில் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் ஒரு பெரிய போர்லாம் நடந்தது. அந்த போரை பற்றின டீட்டெயில் நமக்கு தேவையில்லை, அது என்ன பண்ணுறாங்கன்றது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இந்த 18ஆம் நூற்றாண்டில் நடந்த போரில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடணுன்றதுக்காக ரோடாக வந்து அணிவகுத்து போனாங்க. அது அப்படியே காலம் போக என்ன ஆச்சுன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா மக்களுமே சேர்ந்து இந்த ரோட்டில் வந்து அந்த ட்ரம்ஸை வாசிச்சுக்கிட்டே போயிட்டு என்ஜாய் பண்ணுறது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு திருவிழாவாகவே மாறிடுச்சு. அப்படி உருவான இந்த நாள் பார்த்திங்கன்னா தம்போரா டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸ்பெயின் ஜனவரி 20. வழிகள் எல்லாம் சுகங்கள் என்றே உணரும் வரையில் வாழும் வாழ்க்கை வழிதான். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது உங்ககிட்ட விடைபெறுது. நான் உங்கள் பாண்டியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.